தென்கொரியாவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சந்தித்தனர். இருவருக்கும் வர்த்தக போர் ஈடுபட்டிருந்த அந்த தருணத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்றது. இந்த சந்திப்பானது வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன? சீனா மீதான வரியை 10% குறைப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக டெல்லியிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், வரியை 10% குறைச்சிருக்காரு அதிபர் ட்ரம்ப் சீனா மீதான வரியை. மேற்கொண்டு ட்ரம்ப் அவர்கள் ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல 2 பேரும் சுமார் 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. தென்கொரியா விமான நிலையத்தில் ட்ரம்ப் தென்கொரியா விட்டு புறப்பட்டு சென்றார். அந்த சீன அதிபர் தென்கொரியா வரும்போது அந்த 2 பேருக்குமான அந்த சந்திப்பு நடைபெற்ற பிறகு ட்ரம்ப் புறப்பட்டு சென்றார். அவருடைய பிரத்யேக விமானமான ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒரு அறிவிப்பு தான் சீனா மீதான வரியை 10% குறைக்கிறேன் என்று. மேற்கொண்டு என்னென்ன அறிவிப்புகளை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார்? நிச்சயமாக சீன அதிபர் மற்றும் அமெரிக்க அதிபர் இடையான சந்திப்பின் போது பல்வேறு முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன. இரு நாடுகளிடையே வர்த்தக ஒப்பந்தம், அதே போல இருதரப்பு உறவுகள், பரஸ்பர நலன் ஆகியவைதான் இந்த சந்திப்பினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது. இன்று காலையே நாம் விவாதித்திருந்தோம். சோயாபீன், அதாவது அமெரிக்காவிலிருந்து சோயாபீன் இறக்குமதிக்கு சீனா தடை விதித்திருக்கிறது. ஆனால் சீன அதிபருடனான இந்த சந்திப்புக்கு பிறகு அமெரிக்காவிலிருந்து சோயாபீன் உள்ளிட்ட வேளாண் பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவிலிருந்து சீனா உடனடியாக சோயாபீன் உள்ளிட்ட வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்யும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் உலகிலேயே அதிக அளவில் சோயாபீன்களை இறக்குமதி செய்யக்கூடிய நாடாக சீனா இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் பலர் விவசாயிகள். எனவே சீனாவினுடைய இந்த வரி விதிப்பு நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் அமெரிக்காவில் இருந்து சோயாபீன் இறக்குமதிக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் தடை விதித்திருந்தார். இதன் மூலம் அமெரிக்க விவசாயிகளுக்கு அல்ல, அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு கொடுக்கப்பட்ட பதிலடியாகவே இது பார்க்கப்பட்டது. இதன் மூலம் ட்ரம்புக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது சோயாபீன் இறக்குமதிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்ததன் மூலம் அதிலிருந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, சீனாவில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரி 10% அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தற்போது 57% வரி விதிக்கப்பட்டு வரும் நிலையில் 10% குறைக்கப்பட்டு அது 47% குறைக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகளின் போது மேலும் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் இந்தியாவை விட சீனாவின் மீது மிக குறைவான வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்தியாவின் மீது அமெரிக்கா 50% வரி விதித்து வருகிறது. ஆனால் தற்போது சீனாவின் மீதான அமெரிக்க வரி 47% குறைந்திருக்கிறது. இதன் மூலம் இந்தியாவை விட சீனாவின் மீது மிக குறைவான வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் மீது அதிக வரி விதிப்பதற்கு ட்ரம்ப் சொல்லக்கூடிய காரணம், ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது என்ற ஒரு காரணத்தை தான் சொல்கிறார். ஆனால் ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவை விட சீனா தான் அதிகமான அளவுக்கு கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. குறிப்பாக இந்தியா 3.6 பில்லியன் அளவிலான கச்சா எண்ணெயை தான் ரஷ்யாவிடம் இறக்குமதி செய்கிறது. ஆனால் சீனாவோ 5.7 பில்லியன் அளவிலான கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. அப்படி இருக்கும்போது மிக குறைவாக இறக்குமதி செய்யும் இந்தியாவுக்கு அதிக வரியையும், மிக அதிகமாக இறக்குமதி செய்கின்ற சீனாவுக்கு மிக குறைவான வரியையும் ட்ரம்ப் விதித்திருப்பது ஒரு முரண்பாடாகவே பார்க்கப்படுகின்றது. இது தவிர வர்த்தக ஒப்பந்தத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் அது விரைவில் இறுதி செய்யப்படும் என்று ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றொன்று, அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தான் சீனா செல்ல இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து அடுத்த ஒரு சில மாதங்களில் சீன அதிபர் அமெரிக்கா வர இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக ரேர் எர்த் மினரல், அதாவது அரிய வகை தாது கனிமங்கள், இந்த விவகாரத்தில் இரு நாடுகளிடையே ஒரு சிக்கல் நீடித்து வந்தது. ஏனென்றால் மொத்தம் 17 வகையான அரிய வகை தாதுக்கள் இருக்கின்றன. இதில் 7 வகையான தாதுக்கள் ஏற்றுமதிக்கு சீனா கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. இதன் காரணமாக அமெரிக்காவில் பல ரோபோட்டுகள், அதே போல பாதுகாப்பு தளவாட உற்பத்திகள், மின்சார வாகனங்கள், ட்ரோன்கள், தானியங்கி வாகனங்கள் ஆகியவை உற்பத்தி பாதிக்கப்பட்டது. தற்போது இந்த அரிய வகை தாதுக்கள் விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அந்த விவகாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் தற்போது நீங்கி அது தீர்க்கப்பட்டு இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதாவது என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த சீனாவில் இருந்து அரிய வகை தாதுக்களை மேலும் ஓராண்டுக்கு
வாங்குகின்ற வகையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் விவகாரம் பற்றி தாங்கள் இருவரும் விவாதித்ததாகவும் உக்ரைன் விவகாரத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்த விஷயத்தில் தைவான் சந்திப்பின் போது தைவான் விவகாரம் குறித்தோ அதே போல ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் விவகாரம் குறித்தோ தாங்கள் இருவரும் விவாதிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பு முழுக்க முழுக்க ஒரு அற்புதமாகவும் இனிமையாகவும் இருந்தது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஒரு மிகச்சிறந்த தலைவர் என்றும் ட்ரம்ப் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளை சீன அதிபருக்கு தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.